நீயா? உன்னை சுட்டு கொன்னதா சொன்னாங்களே. இன்னும் நீ சாகல? ஒரு கொள்கை வீரனை கொண்டு விட்டார். அவன் எடுத்துக்கொண்ட லட்சியத்தையும் அழித்து விடலாம் என்று நினைத்து ஏமாந்து விட்டீர். ஜமீன்தார் லட்சியவாதி விழுது விட்ட ஆலமரம் போன்றவன். குரலே ஒரு மாதிரியா இருக்கு. பழைய முக முடியலையா நீ? அதே பரம்பரையில் வந்த கொங்கு நாட்டு தங்கம். சபாஷ். நாட்டுக்காக சேவை செய்யறவங்கள நான் எப்பவும் வரவேற்பேன். ஆனா நாட்டுக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு சுருட்டுறானே அந்த பசங்களை நான் ஒத்துக்கிறது இல்லை. ஆமா, நீ இப்ப எங்க வந்து? என் லட்சியத்தை நிறைவேற்றிக் கொள்ள. அதுக்கு அம்பலத்துக்கு வரணும். அறைக்குள்ளே வர்ற காரணம் இருக்கிறது. ஜமீன்தார், உண்மை சில கேள்விகள் கேட்க போகிறேன். என்னையா? என்ன எத்தனையோ பேர் கேள்வி கேட்டு நானும் பதில் சொல்லி சொல்லி அழுத்து போயிருக்கிறேன். இந்த நேரத்துல நீ கேட்கிறியா? கேளு. கற்கண்டு போன்ற மாங்கனியை விட்டு விட்டு காஞ்சிரங்காயை பறிப்பவன். சாரமில்லாத கேள்வி. கபோதி. ஒழுங்கான வீணையை எரிந்து விட்டு உடைந்த பானையை தட்டுபவன். சாதாரண கேள்வி. ஒப்புக்கொள்கிறீரா? எப்பொழுதுமே உண்மையை ஒத்துக்கொள்ளக்கூடியவன் நான். அப்படி என்றால் நீர் ஒரு கபோதி செவிடன். என்ன என் வார்த்தை கொண்டே என்ன நடக்கிற? உங்க நாட்டு ஜமீன்தாரே, கொஞ்சம் சிந்தித்து பாரு. அழகு மாங்கல்யம் புனைந்து ஆரத்தி எடுத்து வாசல் வழியாக அழைத்து வந்த அந்த மனைவி அடித்து துரத்தி விட்டு கொல்லைப்புறமாக நுழைந்த ஒரு கொடியவளை குடும்பத்தில் வைத்து நீர் கொஞ்சிக் கொண்டிருப்பது சரியா, முறையா? உங்க நாட்டு தங்கம் என்னை பற்றி கேட்க நீ யார்? உமது குடிமக்கள் இவர்கள் இந்த முறையில் கேட்கிறேன். பணம் கேள், பதவி கேள், வேறு எதை வேண்டும் என்றாலும் கேள். என் மனைவியை பற்றி கேள்வி கேட்காதே. கேள்வி கேட்டால் தான் உனக்கு அறிவு வரும். என் தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனை யாரும் தலையிடக்கூடாது. இல்லை, இது இந்த நாட்டின் பிரச்சனை. இதை கேட்க இங்கு எவருக்கு உரிமை இல்லை. இதை சொல்ல உனக்கு உரிமை இல்லை. அவற்றை அடித்துக் கொள்ளாதே. அதில் தான் இருக்கிறது லட்சியவாதியின் வெற்றி. அதில் நிறுத்திய அதை நிர்ணயிக்கட்டும். உன்னை வைத்து கல்லறை கட்டி விடுவேன். என் கல்லறை மீது முளைக்கிற புல் கூட உனது கைமைத்தனத்தை கொல்லும் வாளாக மாறும். கூறும், உமது மனைவி மக்கள் எங்கே? ஜமீன்தார், வீட்டை கெடுக்க வந்த நாசகாரியை நாட்டை விட்டே கடத்தும். எங்கே சிப்பாய்கள்? உங்கள் நாட்டு பணத்தை பிடிங்கள். தங்கத்தை பிடி.
டீச்சர் தேசிங், அவரை காப்பாற்றுங்கள். டீச்சர், கயிற்றை கீழே விடு. சீக்கிரம். தேசிங், இழுத்து கொண்டு போ. இடு. கொங்கு நாட்டு தங்கம், உன் உதவிக்கு மிக்க நன்றி. ஏமாந்தவன் அகப்பட்டுக் கொண்டால் அடித்து துன்புறுத்தும் உங்களிடமும் பண்பு இருப்பதை நினைத்தால் விந்தையாக இருக்கிறதே. ஏன் சிரிக்கிறாய்? நல்லது கெட்டது தெரியாத ஜமீன்தாரின் காவலனுக்கு நன்றி சொல்ல கூட தெரிகிறது. தெரிந்த உனக்கு திவானுக்கும் காவலனுக்கும் உள்ள வித்தியாசம் மட்டும் ஏன் தெரியவில்லையோ? தொட்டதுக்கெல்லாம் கத்தியை துப்புகிறாய். தோழா, என்னை நம்பு. உன்னிடம் ஒரு ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் ஆட்களை இப்படி தனித்துவிட்டு நான் மட்டும் உன்னை பின்தொடர்ந்தேன். என்ன ரகசியம்? நீ ஜமீன்தாரிடம் பேசும்போது நான் மறைந்திருந்தது கேட்டேன். எனக்கு சரியாக விளங்கவில்லை. யாரோ ஒரு நாசவாதி நாடு கடத்த வேண்டும் என்றாயே, அதன் விவரம் என்ன? தெரிந்து கொண்டு என்ன செய்ய போகிறாய்? ஒரு கொள்கைக்காக வாழ வேண்டும் என்ற ஆசை எனக்கும் இருக்கிறது. மக்களின் முன்னேற்றத்துக்கு பாடுபட வேண்டும் என்ற குறிக்கோளை மனதில் வைத்துக் கொண்டு நான் வகித்து வருகிறேன். நல்லவர் என்று நான் நம்பியிருக்கும் ஜமீன்தார் உண்மையிலேயே நல்லவரா என்று எனக்கு தெரிய வேண்டும். ஜமீன்தார் நல்லவர்தான், ஆனால் அவரை கெடுக்கிறாள் அந்த கிராதகி. ஜமீன்தாரணியா? ஜமீன்தாரணி அந்த பெயருக்கு உரியவள் அவள் அல்ல. உண்மையான ஜமீன்தாரணி அவள் குழந்தையும் ஊரை விட்டு விரட்டப்பட்டார்கள். இடையிலே வந்தவள் இல்லத்தரசி ஆகிவிட்டாள். புரிந்துவிட்டார். ஒரு பத்தினி பெண் தன் பதியிடம் நடந்து கொள்ளும் முறையில் அமுதா ஜமீன்தாரிடம் பழகவில்லையே என்று நான் பல முறை சந்தேகப்பட்டது இன்று சரியாகிவிட்டது. திவான், அந்த அமுதாவை அடித்து துரத்தி விட்டு அதே இடத்தில் உண்மையான ஜமீன்தாரனை அமர்த்த வேண்டும். இதுவே என் லட்சியம். இந்த நானும் லட்சியத்தில் பங்கு பெறுகிறேன். உண்மையாகவா? ஆம், என் தாயின் மீது ஆணை. நான் வீசுகின்ற இந்த வாளின் மீது ஆணை. ஆனால் நீ திவான் பதவியில் இருப்பவன். பட்டமும் பதவியும் துணியில் ஒட்டிக்கொள்ள ஒட்டிப்புள்ளை போன்றவை. அதை தட்டுவிட்டேன். இதனால் உனக்கு பல தொல்லைகள் உண்டாகலாம். அதை பற்றி கவலை இல்லை. என் உள்ளத்தில் லட்சியத்தை ஊன்றிய கொள்கை தலைவா, கொங்கு நாட்டு தங்கமே, நான் இப்போதே போகிறேன். அந்த விஷமக்காரை விரட்டுகிறேன். ஜமீன்தாரின் விதிகளை திறக்கிறேன். பிறகு உன்னை சந்திக்கிறேன். வருகிறேன். திவானை ஏற்றிக் கொண்டு போ. நன்றி. வளர்க நமது வாழ்க கொங்கு நாட்டு தங்கம். திவானின் சுவரையை தேடி பிடித்து வா.